20 பேர், அதுக்கு முன்னாடி ஒரு 12 பேர் தான் ஏசப்பாவோட இருந்தாங்க. அந்த 12 பேரோடு கூட நம்ம நினைக்கிறோம், இப்போ எல்லாம் என்னன்னா, உங்க சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படிதான் கேட்பாங்க. ஏன்னா உங்களை இடம் போடுறதுக்கு. எப்படி யார் இடம் போடுறதுக்கு சொல்ற புரியுத? வெளியே உள்ள எல்லாம் புரியுதுன்னா இங்க பாருங்க, சர்ச்சில் எத்தனை பேர் இருக்கிறாங்க? ஏசப்போட எத்தனை பேர் தான் இருந்தாங்க? 12 பேர் தான் இருந்தாங்க. அவர் 12 பேர் தான் அழைத்தார். ஆனா அந்த 12 பேரோடு கூட 3 வருஷம் என்ன பண்ணாரு? போதித்துக் கொண்டே இருந்தார், காண்பித்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் அவரை பார்த்து சொன்னாரு, இனி நான் உங்களோடு கூட என்ன பண்ண மாட்டேன், இருக்க போறது இல்லை. வேறொரு தேற்றரவாளன் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார். அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள் நடத்துவார். சத்தியங்கள் அல்ல, என்னது? சத்தியத்துக்குள் அல்ல, சத்தியத்தில் நடத்துவார். அப்போ பரிசுத்த ஆவியானவரோடு கூட இந்த சீசர்களுக்கு பழக்கம் கிடையாது. ஏசப்பாவோடு கூட அவர்களுக்கு தத்தனக்கா தான் இருந்தது. உயிர்த்தெழுந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை உயிர்த்தெழுதலை விசுவாசிப்பதற்கு எப்படிதான் இருந்தது? அதுவே ரொம்ப கடினமா தான் இருந்தது. இயேசுவை முன்னாடி இருக்கிறார், ஆனா அவர்களுக்கு இந்த உயிர்த்தெழுதலை குறித்து அவர்கள் அறிந்து, அதாவது விசுவாசிக்க கூடாமல் இருந்தது. மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார்கள். விசுவாசிக்கத்தக்கதாக அவங்க விசுவாசிக்க முடியல. புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களாக இருந்தார். லூக்கா 24:25 இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு என்ன பண்ணார்னா, மறுபடியும் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். மறுபடியும் கற்றுக் கொடுத்தார். சொல்லுங்க, சோதனை, வேதனை, இதன் மத்தியில சாதனை படைக்க வேண்டுமானால் போதனை அவசியம். எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்கும்? இப்ப சபையில நன்றாக சத்தியத்தை கற்றுக் கொடுக்கிறவர்கள் அவசியம். நீ வந்துகிட்டே இரு, நான் உனக்கு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன், ஊழியம் அல்ல. ஹலோ, இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது எப்படா டாக்டர் சொல்றாரு, நீ ஹாஸ்பிட்டலுக்கு வர வேணாம்ப்பா, நீ நல்லா இருக்கிற அப்படின்னு சொன்ன எப்படி இருக்கும்? நாம ஏன் சர்ச்சுக்கு வந்துகிட்டே இருக்கிறோம்? ஒரு பாஸ்டரை சார்ந்துகிட்டே இருக்கிறதுக்கா? நல்லா கவனிங்க. ஏன் ஆண்டவர் அருமையா ஐக்கியத்தை கொடுத்திருக்கிறார்? இந்த திருச்சபையில இருக்கக்கூடிய விசுவாசிகள் வெளியே நிறைய பேர் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, ஆண்டவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த சீஷர்கள் 12 பேர்ல ஒரு ஆள் சாத்தானுக்கு இடம் கொடுத்ததுனால அவர் வழி விலகி போயிட்டார். 11 பேருக்கு ஆண்டவர் எவ்வளவு போதித்தாலும் அவர்களால் என்ன செய்ய முடியல. அற்புதங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. கண்ணு திறக்கப்படுது, முடவன் நடக்கிறான், அங்கு தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது, பல அற்புதங்களை அவர்கள் கண்டார்கள். ஆனால் இயேசுவினுடைய உயிர்த்தெழுதல் என்ன செய்ய முடியல, அவர்களால் விசுவாசிக்க முடியவில்லை. ஆகவே மறுபடியும் அவர்களை உட்கார வைத்து அவர்களுக்கு என்ன செய்கிறார்? போதிக்கிறார். எப்படி போதிக்கிறார்? சில சமயம் என்ன சொல்லலாம், கொஞ்சம் சுருக்கமா சொல்லுங்களேன். எப்படி? கொஞ்சம் சில பேர் இந்த ஊழியத்துக்கு வர்றவங்க எல்லாம் 3 மாசம் ட்ரைனிங் போயிட்டு வந்து ரொம்ப சத்தம் போடுவாங்க. 3 மாசம் ட்ரைனிங் போயிட்டு வந்து அப்புறம் பிஏவா, பிடிஏ, அப்புறம் என்னது எம்டிவா, இதெல்லாம் வேலைக்காக. அவங்க எல்லாம் பாஸ் தங்கராஜோட கொஞ்சம் உட்கார்ந்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் நல்லா இருக்கும். என்ன பாஸ், பைபிள் காலேஜ் முடிச்சுட்டு வந்து உங்களோட கூட இருந்தா எப்படி இருக்கும்? இன்னும் ஒரு மாதிரி தலையாட்டிருக்கு. வருவாங்கன்னு சொல்றேன். கெட்டி மல்லன், கெட்டி மேலமா மல்லன், கெட்டி மல்லன். ஓ, கெட்டி மல்லன். சரி, இப்போ இன்னைக்கு நல்ல கவனிங்க. பைபிள் காலேஜ் படிச்சவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, ஆனா மூத்த ஊழியர்களோடு கற்றுக்கொள்ளக்கூடிய மக்கள் ரொம்ப குறைவு. ஏன் சபையை கட்ட முடியல? ஏன் ஊழியத்தை செய்ய முடியல? யோசிக்கணும். வெறும் அறிவினாலே, வேத அறிவினாலே ஊழியத்தை செய்ய முடியாது.
நிறைய வாலிப மக்கள் பண்ற தப்பு அது. அவர்களுக்கு காண்பித்து கொடுக்கிற ஊழியர்கள் பண்ணுகிற வேதனையான காரியம். ஆண்டவராகிய இயேசு சீசர்களை பார்த்து என் கூட இருப்பா அப்படின்னாரு. சொன்னாரா இல்லையா? என் கூட இரு அப்படின்னு சொன்னாரு. அவரோடு கூட இரு. இந்த 3 வருஷம் இருந்தாங்க. ஆனா பிசாசுக்கு அந்த அந்த கூட இருந்தாலும் கண்ணு எங்க போச்சு? வேற பக்கம் போனதுனால, காசு பக்கம் போனதுனால பிசாசு உள்ள வந்தான். ஒருத்தனை போயிட்டான். மற்றவர்களுக்கு தகராறு இருந்தது, ஆனால் அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். அதாவது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:14 பார்க்கும்போது அவர்கள் இவருக்கு எங்கிருந்துப்பா இந்த அறிவு வந்ததுன்னு சொல்லல, இந்த ஞானம் வந்தது. கமான், என்ன வந்தது? நிறைய பேருக்கு அறிவு இருக்கு, ஆனா என்ன இல்ல? ஞானம் இல்ல. அந்த ஞானம் இவர்கள் எப்படி இந்த ஞானம் வந்தது? இவர் எப்படி இவர்களுக்கு இந்த அதிகாரம் வந்தது? அப்ப அவங்களே கண்டுபிடிச்சிட்டாங்க, ஓஹோ இவங்க இயேசப்பாவோட இருந்தவங்க. யாரோட இருந்தவங்க? பெத்லகேம், அதாவது பெத்லகேம் பைபிள் காலேஜில் படிச்சாங்க இல்ல, ஜெருசலம் யூனிவர்சிட்டியில படிச்சாங்க இல்ல, இயேசுவோடு இருந்தவர். இந்தியாவிற்கு தேவை இயேசுவோடு இருக்கிறவர்கள் தேவை. ஆமென். நீங்க பட்டண தட்டினா எல்லா பிரசங்கமும் வருது இல்லையா? இல்லையா? என்ன பாஸ்டர் லூக்கா இன்னைக்கு ஆவியானவரை குறித்து பேச விரும்புறேன் அப்படின்னு போட்டு இருக்கேன். உங்களுக்கு தேவையானது அந்த ஊர்ல எந்த ஊர் அது? ஆமா, அந்த பட்டியல அவரு நல்லா கவனிங்க. ரொம்ப அப்ரிஷியேட் பண்றேன் பாஸ்டர். God bless you. நல்லா கவனிங்க. பிரசங்கங்களுக்கு குறைவில்லை. பிரசங்கம் பண்ண நிறைய வந்துகிட்டே இருக்கும். நம்ம மட்டும் ரொம்ப ஸ்மார்ட்டான ஆட்கள், ரைட்? இங்க இதை தட்டுனா இந்த ஆராதனை நல்லா சூப்பரா இருக்கும், இதை தட்டுனா இங்க பிரசங்கம் நல்லா இருக்கும். பார்க்கறாங்களா இல்லையா? ஹலோ, உங்களுக்கு எடுக்க விரும்பலாமா? சாமி நீங்க தப்பி பொழைச்சிங்க, நல்லது. இந்த அறிவு நல்ல கவனிங்க. சங்கீத அதாவது தானியேலுடைய கடைசி பகுதி பார்த்தீங்கன்னா அறிவு ஞாபகம் இருக்கா? படிச்சது ஞாபகம் இருக்கா? அறிவை தேடி என்ன பண்ணுவாங்க? ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போவாங்க. தானியேல் படிச்சது ஞாபகம் இருக்கா? ஆமா, இருக்கா இல்லையா? கடைசி நாட்கள் என்ன இருக்கும்? அறிவு பெருத்து போகும். இருக்கா இல்லையா? இருக்கு. எல்லாம் இங்கிருந்து அங்கிருந்து போய்கிட்டே இருப்பாங்க. எதுக்கு? அறிவு. இப்ப 4ஆம் வசனத்துல 12:4 தானியேல்ல அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போகும். இப்போ இந்த கடந்த 20 வருஷங்களுக்கு மேலாக உலகத்துல அறிவு பெருகி இருக்கு. அதே சமயத்துல வேத அறிவும் பெருகி இருக்கிறது. இல்ல இன்ஃபர்மேஷன் ரொம்ப வந்திருக்கு, ரொம்ப தெரியும். எங்களுக்கு தெரியுமே, நாம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போது இது கரெக்டான என்ன பண்றோம், அங்க கூகுள்ல பார்த்துட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா? நீங்க பைபிளை பாருங்க, அவங்க கூகுள்ல பார்த்துட்டே இருப்பாங்க, நீங்க சரியா பண்றாங்களா, இது கரெக்டானு பாக்குறாங்க. இங்க பாருங்க, அறிவு ஒண்ணுதான், அங்க என்ன இல்லை? ஞானம் இல்லை. என்ன இல்லை? ஞானம்னா என்னது? இந்த அறிவை எப்படி பயன்படுத்துவது என்பது என்ற கிருபை தான் ஞானம். அறிவு இருக்கலாம், ஆனா கிருபை தேவையே, கிருபையுள்ள ஞானம் தேவையே. இந்த தேவ ஊழியர்களுக்கு திரும்பி நான் பார்க்கும்போது ஒண்ணுமில்லாத இடத்துல வந்து உட்கார்ந்துக்கிட்டு ஒரு ஊழியத்தை ஆரம்பிச்சு அந்த இடத்துல 4 மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருந்து அவர்கள் மூலமாய் தேவன் அற்புதமான கிரியைகளை நடப்பித்து அந்த இடத்துல தேவனுக்கு மகிமையாக சாட்சியாக 25 வருடமாக இருக்கிற வாழ்கின்ற ஒரு ஊழியர்களை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டும். பல விதத்துல சாப்பிடாம இருந்திருப்பாங்க, பல நாட்கள்ல போராட இருந்திருக்கும், இல்லைன்னு இல்லை. ஆனா இந்த ஞானமும் இந்த அதிகாரமும் எங்கிருந்து வந்தது? இயேசுவோடு அவர்கள் இருந்தார்கள். இன்னைக்கு இந்தியாவிற்கு தேவை அறிவு பெருத்த ஊழியர்கள் அல்ல, அபிஷேகம் பெற்ற ஊழியர்கள் தேவை. இயேசுவோடு இருக்கிற ஊழியர்கள் தேவை. இயேசுவை மகிமைப்படுத்துகிற சபைகள் தேவை. பிரபலமான சபைகள் அல்ல, இயேசுவோடு இருக்கிற சபைகள் தேவை. நீங்க பிரபலத்துல வளர முடியாது, தெரியுமா உங்களுக்கு? ஆங்கிலத்தில் சொல்லுவேன், you cannot grow anything in popularity.
பிரபலத்துல நீங்க எதையுமே உருவாக்க முடியாது. பிரபலமான சபையாக மாற வேண்டும் என்று அல்ல. இந்த இடத்துல, இந்த ஊர்ல பிரபலமான சபை அல்ல, பிரயோஜனமான சபை ஆண்டவர் வைத்தார். என்ன சபை? பிரயோஜனமான. என்ன பிரயோஜனம்? அபிஷேகம் பெற்ற தேவ ஊழியர். அபிஷேகம் பெற்ற ஊழியர். சில பேர் அபிஷேகம் பெற்று ஊரா போயிட்டே இருப்பாங்க. அதாவது சுவிசேஷக பணி செய்வது வேற. அவர்களுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறார். சுவிசேஷக அழைப்பு விசேஷ அழைப்பு, சரிங்களா? ஆனால் ஒரு சபைக்கு, ஒரு இடத்துல ஒரு சபையை ஸ்தாபிப்பது ஒரு மேன்மையான ஊழியம். அது சர்வசாதாரணமான 4 பாட்டு பாடி ஒரு பிரசங்கம் பண்றது சபை கிடையாது. நிறைய பேர் நினைக்கிறேன், நானும் தான் பாட்டு பாடுவேன், நானும் தான் மியூசிக் வாசிப்பேன், நானும் தான் பிரசங்கம் பண்ணுவேன், எனக்கு பாட்டு தெரியும், இது ஊழியம். இதனால ஒரு சபை உண்டாகாது. சத்தியத்தினால தான் சபை நிலைக்கும், இசைனால அல்ல. ஹலோ, இதனால அல்ல, இசைனால அல்ல. எனக்கு வசதி இருக்கு, வீட்டு மேல நான் ஒரு கூரை போட்டுக்கிறேன், சபை நடத்த போறேன், அது சபை கிடையாது. ஆராதனை நடத்துவது சபை அல்ல. நிறைய பேர் ஆராதனை நடத்துறோம், நாங்க சபை நடத்துறோம். சபை நடத்துவது நல்ல கவனிங்க. நிறைய பேர் விரும்புறோம், இல்லை என்று அல்ல. இந்த ஊழியம் 25 வருஷம் நிலைக்க காரணம் என்ன? வெறும் பாட்டு பாடுறதுனால வந்ததில்லை, வெறும் பிரசங்கம் பண்ணதுனால வந்ததில்லை. சத்தியம்தான் ஜனங்களை தக்க வைக்கும். என்ன வைக்கும்? சத்தியத்தை தக்க வைக்கும். சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், சத்தியம் உங்களை. அப்ப சத்தியம் என்பவர் ஒரு அறிவல்ல, அவர் ஒரு நபர். ஆமென். சத்தியம் என்பது அறிவு அல்ல. இப்ப நிறைய பேர், சில பேருக்கு நாங்க டீப் பைபிள் சரி, அது வேற ஒரு கேஸ்ல. நாங்க டீப் பைபிள் சரி போறோம், டீப் பைபிள். நிறைய பேர் ஏமாத்தி இருக்கிறாங்க. டீப் பைபிள் சரி, ஹீப்ரு சொல்லி கொடுக்குறோம், கிரேக்க சொல்லி கொடுக்குறோம். சொல்லுங்க, வேணான்னு சொல்லல. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு அது முதல் சொல்லுங்க. இவ்வளவு தூரம் டீப்பா படிச்சிருக்கீங்களே, உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? உங்க வாயில வார்த்தை சும்மா இருக்கு, நல்லா இருக்குதா? டீப் பைபிள் சரி என்பது அறிவு பெருக்கம் அல்ல. அந்த வசனம் என் இருதயத்திற்குள் ஆழமாக சென்று அந்த சத்திய வார்த்தையினாலே என் குணாதிசயம் மாறுகிறதா, அதுதான் ஆழமான வேதாகம ஆராய்ச்சியினுடைய சாட்சி என்று சொல்லலாம். ஒரு சபையில நல்ல கவனிங்க, மக்களுடைய வாழ்க்கை மாறி இருக்கிறதா? அவர்கள் இயேசுவோடு இருந்தார்கள், வாயின் வார்த்தை மாறி இருக்கிறது, அவருடைய செயல் மாறி இருக்கிறது. அவர்கள் இயேசுவுக்காக நிற்க அவர்கள் துணிந்தவர்கள், தங்களுடைய ஜீவனையும் பொருட்படுத்தாதபடி சாட்சியாக வாழ்ந்தார்கள். வெறும் அறிவல்ல, ஞானம். அதனாலதான் மூத்த ஊழியர்களோடு கூட இருக்கணுங்கிற சொல்றது. சொல்ற புரியுதா உங்களுக்கு? நான் விசுவாச மக்களுக்கு சொல்றேன், ஊழியர்களுக்கு நான் சொல்றேன், நமக்கு அது தேவை. இயேசுவோடு இருந்தார்கள், வெறும் இயேசுவை பின்பற்றினார்கள் என்றால. நிறைய பேர் ஐ பிலீவ் இன் ஜீசஸ், சாத்தானே இயேசுவை விசுவாசிக்கிறான், ஆனால் இயேசுவை அவன் பின்பற்றுவதில்லை. அதுதான் சாத்தானுக்கு நமக்கும் அதான் பெரிய வித்தியாசம். நம்மை விட இயேசப்பா குறித்து யாருக்கு நல்லா தெரியும்? யாருக்கு தெரியும்? சாத்தானுக்கு நல்லாவே தெரியும். இயேசுவை பத்தி நமக்கு நாம சொல்லி அவனுக்கு தெரியும், அவனுக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவன் இயேசுவை பின்பற்றாதவன். நமக்கு அவனுக்கு இருக்கக்கூடிய பெரிய வித்தியாசம் அதுதான். நான் இயேசுவை பின்பற்றுகிறவன், விசுவாசிக்கிறவன் மாத்திரமல்ல, பின்பற்றுகிறவன். அப்ப இந்த சீசர்கள் அற்பமான ஆரம்பம் தான். அவருக்கு ஆர்டர் கொண்டு கொடுத்தாரு, பாருப்பா நான் போறேன், என்னுடைய வேலை முடிஞ்சது, பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட இருப்பார் என்று உங்களோடு கூட இருக்கும்படியா. அப்போ இந்த சபை 25 வருஷமா இங்க இருக்க காரணம், இந்த ஊழியம் நிலைக்க காரணம் என்ன தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர், இயேசுவோடு கூட இருக்கிற உறவு. இரண்டாவது பரிசுத்த ஆவியானவருடைய, நீங்க சொல்லுங்க மகளே, என்ன சொல்றீங்க? நிறைய சொல்லலாம், சுருக்கமாக சொல்றேன். அவருடைய ஆளுகை, அவருடைய பெண்டிகாசல் மக்கள் முதல்ல என்னதான் சொல்லுவாங்க? வல்லமை வல்லமை தாருங்களா. வல்லமை உங்க வாழ்க்கையை மாத்தாது. ஹலோ, வார்த்தை தான் உங்களை மாற்றும். எத்தனை பேர் சில பேருக்கு பயப்படுவாங்க, என்னடா பாஸ் இப்படி சொல்றாரு,
வல்லமை உங்களை பார்த்தாது, வார்த்தை தான் மாற்றும், தெய்வீக வார்த்தை. ஆமென். அப்போ வார்த்தை ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். பிதாவாகிய தேவன் வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார். ஒரு மாற்றம் வர வேண்டுமானால் வெறும் வல்லமை என்று அல்ல, வார்த்தை அவசியம். சபையில வார்த்தையை 2 தீமோத்தேயு 2:15 நீ வெட்கப்படாத ஊழியனாய் இருக்கும்படி, ஒருக்கா இல்லையா, வெட்கப்படாத ஊழியனாய் இருக்கும்படி சத்திய வசனத்தை நிதானமாக போதிக்கத்தக்கதாக என்ன செய்யணுமா, கற்றுக்கொள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக இந்த திருச்சபை இந்த 25 வருஷம் இந்த இடத்துல நம்ம எல்லாரும் கூடி கொண்டாடுகிறது, நினைவு கூறுவதற்கு காரணம் என்னன்னா, முதல் இயேசுவோடு இருக்கிற ஒரு ஊழியர். ஏமா சாட்சி சொல்றீங்களா? என் புருஷன் இயேசுவோடு இருக்கிறவர். சத்தமே வரமாட்டேங்குது. தங்கம்மா அவங்க பேரு சாந்தியா? ஓ, சாந்தினாலதான் மேல பேசுறேன். சென்னையில் சண்டே 5 சர்வீஸ் நடத்துகிற ஒரு பெரிய சர்ச்சு. அப்புறம் அவர் நானும் அவரும் பெங்களூரில் ஒரு ரிசப்ஷனில் உட்காந்துருக்கேன். ரொம்ப டயர்டாக இருக்குது பாஸ்டர் அப்படின்ட்டு உட்காந்துருக்கேன். அப்புறம் எப்படி இருக்க ஊழியெல்லாம் கேட்டேன்னா, அவர் எடுத்தோன்னே சொன்னார், எனக்கு கீழே 32 பேர் இருக்கிறாங்க. எனக்கு அப்போவே இன்னொரு கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு தேவைப்பட்டது. ஓ, உங்களுக்கு கீழே எத்தனை பேர் இருக்கிறாங்க? 32 பேர் இருக்கிறாங்களா? ஓ, 5 சர்வீஸ் நடத்துறீங்க, சூப்பர். நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர்கிட்ட, உங்களோட யார் இருக்கிறாங்க? உங்களுக்கு கீழே 32 பேர், உங்களோட எத்தனை பேர் இருக்கிறாங்க? 45 நிமிஷம் முன்னாடி உட்காந்துருக்க பேசவே இல்லை. 45 நிமிஷம் கழிச்சு என்ன சொன்னார் தெரியுமா? நான் சென்னைக்கு போறேன், புதிய மனுஷனா போறேன் அப்படின்னு. நல்ல கவனிங்க, கீழே எவனாவது வச்சாதான் குடி பறிப்பான், கூட வச்சுக்கோங்க. என்ன பண்ணனா? கூட தான் வச்சு. என்ன ஒரு வேடிக்கைன்னா, என் மனைவி கூட இருக்கிறான்னு கூட சொல்லல. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. ஏன் அவங்கள உட்கார வச்சாங்க? ஒன்றும் கனப்படுத்துங்க. நிறைய ஊழியர்கள் மனைவிமார்களை மதிக்க கற்றுக்கொள்ளணும். எல்லா கடின வேலைகளும் செய்யறது அவங்க. விசுவாசிகளும் எங்க பாஸ்டர் வெறும் பாஸ்டரா பரிதாபமா அவங்க மனைவி எங்கேயா உட்காந்துருப்பாங்க. அந்த அம்மா செய்யலைன்னா, வேலை செய்யலைன்னா உங்க பாஸ்டருடைய ஆட்டம் எல்லாம் திண்டாட்டம் தான். ஹலோ, நான் ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஊழியர்களையும் ஊழியர்களுடைய துணைவிமார்களையும் மதிக்க கற்றுக்கொள்ளுங்கள். பாஸ்டர் லூக்கா ஆமேன் சத்தமா சொல்றார் சிஸ்டர். அவங்க ஆமேன்னு சொல்றாங்க. குடும்பம் அப்படிதான். குடும்பம் வேலை செய்யாது, சபையும் வேலை செய்யாது. சேர்ந்து ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம். சேர்ந்தாதான் நம்ம மிதிக்க முடியும். அதனால ஒன்று சேர்ந்து இந்த ஊழியத்துல இவங்க 2 பேருடைய அந்த கூட்டு முயற்சி, அவர் 2 பேருடைய இணைந்து செயல்படுதல்னால்தான் நிறைய பேர் ஆசீர்வதிக்கப்படுறீங்க. ஆமென். அதனால இயேசுவோடு இருக்கும் ஊழியர், அபிஷேகத்தை பெற்ற ஊழியர், அந்த அபிஷேகத்திற்கு ஏற்று கீழ்ப்படிந்த ஊழியர்கள். நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாங்க, ஆனா கொஞ்சம் பேர் தான் கீழ்ப்படிச்சிருக்கிறாங்க. அபிஷேகம் பெற்றவர்கள் எல்லாம் கீழ்ப்படிந்தவர்கள் சொல்ல மாட்டாங்க. அப்போஸ்தலர்கள் அபிஷேகத்தை பெற்றார்கள், தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். இந்த எருசலேம் சிட்டியில ஒரு அப்போஸ்தலர் 8 ரொம்ப போராட்டம்லாம் வந்தது, உபத்திரம் வந்தது. சிதறப்பட்டவர்கள் எங்கும் தெரிந்து அவர்கள் கிறிஸ்து இயேசு சுவிசேஷத்தை அறிவித்தார்கள். சரி, அப்படி எல்லாம் அப்படியே ஒன்றா வளருது.
கடைசியில் நான் சொன்ன அற்பமான ஆரம்பம், அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இந்த அற்பமான ஆரம்பம் பார்த்தீங்கன்னா, த கிரேட்டர் தீவார் ஒருத்தர் இருந்தாங்க. இந்த கிரேட்டர் தீவார் என்ன பண்ணாங்கன்னா, அவங்க இந்த சுவிசேஷத்து நிமித்தம் அவர்கள் மற்றவர்களுக்கும் சொல்ல ஆரம்பித்தாங்க. அவர்கள் கூட 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்தியோகியா என்ற ஒரு பட்டணத்திற்கு வந்தாங்க. இந்த அந்தியோகியா என்ற அந்த பட்டணத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே தான் இந்த நான் சொல்கிற இந்த சம்பவங்கள்லாம் நீங்கள் அங்கே பார்க்கலாம். இப்போ இந்த அந்தியோகியா பட்டணத்திற்கு நீங்கள் இந்த மக்கள் எல்லாம் அங்கே போய் சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. 19ஆம் வசனத்தில் ஸ்தேவான் நிமித்தமாய் எழுப்பின உபத்திரவத்தினாலே சிதறப்பட்டவர்கள் சுவிசேஷ வசனத்தை யூதர்களுக்கு என்னே சொல்லிக்கிட்டு வந்தாங்க, மற்றவர்களுக்கும் அறிவிக்கல. ஆனால் பெனிக்கேனான சிப்ரு தீவு அந்தியோகியா பட்டணம் வரைக்கும் சுற்றி திரிந்தார்கள். அவர்களில் சிப்ரு தீவாரும் சிறுநை பட்டணத்தார்கள் இல்லை அந்தியோகியா பட்டணத்துக்கு வந்து கிரேக்கருடன் பேசி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். சொல்லுங்க, கிராசிங் த பார்டர். சொல்லுங்க, கிராசிங் த பார்டர். எல்லையை தாண்டுதல். சொல்லுங்க, எல்லையை தாண்டுதல். சத்தமா சொல்லுங்க, எல்லையை தாண்டுதல். அந்த காலத்தில் நான் இந்த அப்படிப்பட்ட இந்த சூழல் பக்கம்லாம் படிக்கும்போது இந்த பக்கம்லாம் ஒரு ஜாதியாக இருப்பாங்க, இந்த பக்கம் ஒரு ஜாதியாக இருப்பாங்க. அதெல்லாம் நான் கண்டு ரொம்ப மன நொந்தவனாக இருந்தேன் அந்த சின்ன வயசில். என்னடா நம்ம ஊரில் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தான், இவ்வளோ வித்தியாசத்தை பார்க்குறாங்களே. அப்படி தான் நம்ம இந்திய தேசத்தில் இருக்குது. இன்னும் பல ஊரில் இருக்கலாம். நல்லா கவனிங்க, எல்லைகளை தாண்டுதல். இப்போ எல்லைகளை தாண்டுதல்னா கலாச்சார எல்லைகளை தாண்டுதல். மொழி என்ற ஒரு எல்லை இருக்கிறது, இதுதானே. இப்போ பாஸ்டர் ராய் இருந்தார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஃப்ரம் கேரளா, யூஎஸில் அவர் இருக்கிறார். ஆனால் அப்படி இருந்தாலும் அவருக்குள்ளே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டோடைய அபிஷேகமும் அந்த அபிஷேகத்துக்கு கீழ்ப்படிதல் இருந்ததுனால தான் தமிழ்நாடு, அப்புறம் மகாராஷ்டிரா, அப்புறம் பல ஊர்களுக்கு அவர் என்ன செய்கிறாங்க, கேரளாலே உட்காந்துக்கலாம். அவர் நாட்டில் எவ்வளோ இவ்வளோ தானே அப்படியே உட்காந்துக்கலாம்ல, நாட்டிலே எவ்வளோ தானே உட்காந்துக்கலாம்ல. அப்படியே நாடுகளை தேடி போகிறாங்க. அதுக்கு பேர் தான் அபிஷேகம். ஆமே. ஹலோ, தமிழ்நாடுக்காரங்க கேரளாவுக்கு போங்க, தப்பே இல்லை. கேரளா பார்டர்ல இருக்கிறாரு. நல்லா கவனிங்க, எல்லைகளை தாண்டுதல். சொல்லுங்க பார்க்கலாம். மொழிகளை தாண்டுதல். மொழிகளை, சில சமயம் கலாச்சாரங்களை தாண்டுதல். எப்படி கலாச்சாரங்கள்? இப்போ இந்த மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா அவங்க வேறொரு இடத்துக்கு போறாங்க. இந்த அருமையான பாஸ் தங்கராஜ் இந்த ஊருக்கு வந்த பாருங்க. இந்த ஊர்லயே பிறந்தீங்க நீங்க? இந்த ஊர்ல எப்படி தெரிஞ்சு வந்தீங்க? உங்க அப்பா ஊரா? ஓ, ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கு. எங்க அப்பா ஊர். சரி, இப்போ சொந்த ஊர்ல ஊழியம் செய்யறது கொஞ்சம் சவால் தான் இல்லையா? இப்போ இந்த மக்கள் பாருங்க, அங்கே அந்தியோகியா பட்டணத்துக்கு வருகிறார். கிராமமோ பட்டணமோ சரி, இயேசுவை குறித்து பிரசங்கித்தார்கள். 21ஆம் வசனத்துல ரொம்ப அருமையா சொல்ல, கர்த்தருடைய கரம் அவர்களோடு. ஆமென். கர்த்தருடைய கரம் 25 வருஷமா இந்த தேவ மக்களோடு கூட, இந்த விசுவாச மக்களோடு கூட இருந்தது, இருக்க போகிறது. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு, அப்புறம் பயமே எனக்கு இல்லை. இப்போ என்னை அனுப்பின தேவன் என்னோடு இருக்க பயமே இல்லையே. சொல்லுவாங்க, நானும் ஒரு பெரிய சர்ச்சை ஆண்டோடைய வார்த்தை கேட்டு விட்டுட்டு 1500 பேர் கொண்டுள்ள சபையை விட்டுட்டு ஒரு 10 மாணவர்களோட உட்கார்ந்தேன் நான். அதுவும் கிட்டத்தட்ட 2002 இல்லையா? எத்தனை வருஷம் ஆக போகுது? 23 வருஷம் முன்னாடி. எப்படி பாஸ் செய்வாங்க? சில பேர் சொல்றாங்க, இப்படியே வளர்ந்துருக்கலாம், டெவலப் ஆகிருக்கலாம். ஓ, இந்த நாட்டில் இதுதான் வேலை, டெவலப் ஆகிறது தான் வேலை. யார்? சபை இல்லை, மக்கள் டெவலப் ஆகும். இந்த சைக்கிள் வந்துட்டு இருந்தேன், அப்புறம் ஸ்கூட்டரில் வரேன், இப்போ அப்புறம் காரில் வரேன், அதுக்கப்புறம் ஃபோனு. இப்போ பட்டன் ஃபோனு. இப்போ என்ன ஃபோனு? என்ன பட்டன்? ஆமாம், இன்னும் டெவலப் ஆகிடுது. இதெல்லாம் டெவலப்மெண்ட்டே கிடையாது.
நீ ஆவியானவருடைய நடத்தலுக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாயா? அதுதான் டெவலப்மெண்ட். ஆமென். நான் சொந்த வீட்டில் சொல்ற வாடகை வீட்டில் இருந்தேன், ஒண்ணுமில்லாத இருந்தேன். இப்போ எனக்கு ஆண்டவர் எனக்கு சொந்த இடம் கொடுத்துருக்காரு, வீடு கொடுத்துருக்கிறாரு. இப்போ பாருங்க, அது ஆசீர்வாதம். ஆனால் டெவலப்மெண்ட் கிடையாது. இந்த ஊரில் இருக்கிற விசுவாசிகள் யாராக இருந்தாலும் உங்களால் எத்தனை பேர் ஆண்டோடைய சுவிசேஷத்தை அறிந்து கொண்டு இருக்கிறார்? ஆமென். இப்போ இந்த டெவலப்மெண்ட் எப்படி அடுத்த 25 வருஷம் எப்படி இருக்க போறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் நடத்தினாரு. இப்போ இந்த சீஷர்கள் அப்போஸ்தலர்களை தவிர சில மக்கள் ஏதோ ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறாங்க, இயேசப்பாவை அறிவிக்கிறாங்க. ஆனா அங்க என்ன நீங்க பார்த்தீங்கன்னா, அங்க பேதுருவும் இல்லை, யோவானும் கிடையாது, அங்க பெரிய தலைவர்களும் கிடையாது. கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிந்த சீஷர்கள் அல்லது விசுவாசிகள். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் தேவனுடைய கரம் நம்மோடு கூட செயல்படுகிறதை நாம் காண்போம். ஆமென். யோசிச்சு பாருங்க, அற்பமான ஆரம்பமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உங்களோடு கூட பெரிய காரியங்களை செய்வார். அவருடைய கரம் அவர்களோடு கூட இருந்தது. புரியுதா இல்லையா? இப்ப ஆண்டவர் உங்களோடு கூட இல்லைன்னா என்னங்க சாதிக்க முடியும்? சும்மா சத்தம் போடுறதுனால ஒன்றும் ஆகிப்பட. தேவன் உங்களோடு கூட இருக்காரா? அவர் உங்களோடு, அதாவது அவர் உங்களோடு கூட இருக்க முடியாத இடத்திற்கு உங்களை அனுப்ப போவதுமில்லை. எத்தனை பேருக்கு புரிஞ்சு நான் சொன்னது? அவர் உங்களோடு கூட இருக்க போகாத இடத்திற்கு உங்களை அனுப்புவதில்லை. அவருடைய கிருபை உங்களை தாங்காத பட்சத்தில் அந்த பணியை உங்களிடத்தில் கொடுப்பதும் இல்லை. God will never give you the work of God where he will not sustain you. உங்களை தாங்காதபடி எல்லாம் கவனிங்க, கூட இருக்காது. சொல்றேன், இந்த ஊர்ல இருந்து ஒரு ஊழியக்காரன் வெளிநாட்டுக்கு போகணும், அதான் உங்களுக்கு gift 25th anniversary. அனுப்பிச்சிருங்களா? போயிருக்கிறேன், எங்க இருந்து போயிருக்கிறேன். சரி, அடுத்தது நீ தூரமா போ. நாங்க 20 வருஷமா அவரோட கூட இருக்கிறாங்க அப்படின்னா, ஒன்று ஏதோ சம்திங் ராங் வித் யூ, இல்லைன்னா அவரோட சம்திங் ராங் வித் தெம். ஹலோ, இந்த பொல்லாத பாஸ்டர் ஏப்பா கூப்பிட்டுருந்தீங்க? நல்லா கவனிங்க, யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் சொன்னார், நீ எங்கெல்லாம் போ. சில பேர் என்னால் முடிஞ்சது செய்யறேங்க, எனக்கு என்றதை செய்யறேன், அதுக்கு விசுவாசமே தேவையில்லை. என்னால இயலாமை செய்வதற்கு தான் விசுவாசம். ஆமென். என்னால செய்ய முடியாததை என்னை பலப்படுத்துகிறதா தேவனுடைய கிருபை. பாஸ்டர் சொல்றதுக்கு சரியா தான் இருக்குது, நல்லா கேட்கறதுக்கு நல்லா இருக்குது. செயல்முறையில் எப்படி இது ஆகும்? கண்டிப்பா ஆகும். கர்த்தர் அவர்கள் கீழ்ப்படிந்தார்கள், கர்த்தர் அவர்களுடனே கூட இருந்தார். நிறைய பேர் ஆண்டோட திரும்பினாங்க. அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா 22ல் ஒரு ஊழியர் அனுப்பிச்சு வைக்க, நல்ல வேலை இவர் அனுப்பிச்சு வச்சாருப்பா. அவர் பேரு பர்னபாஸ். எத்தனை சர்ச்சுக்கு பர்னபாஸ் தேவை? ஊழியர்கள்லாம் கைது ஒன்று. பர்னபாஸா? வேண்டவே வேணாங்க. பர்னபாஸ்னா யாருங்க? உற்சாகத்தின் இங்கிருந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தார். பேர் என்ன? ஜேக்கப். எங்க இருக்கார் ஜேக்கப்? ஜேக்கப் இருக்கீங்களா? சந்தோஷம். ரொம்ப அருமையாக பேசிட்டு இருந்தீங்க, நல்லா பேசுனீங்க. இடத்துக்கு அருமையாக ஆண்டவரை கனப்படுத்துனீங்க, ஊழியர்களையும் கனப்படுத்துனீங்க. கரங்களை தட்டி வாழ்த்துங்க. எங்க ஊழியர் செய்யுங்க? எங்க? பொள்ளாச்சியில். ஓகே. ஒவ்வொரு ஸ்தல சபைக்கும் நான் ஒன்று சொல்றேன், சர்ச்சில் கலக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? என்னங்க சொல்லுங்க? கலக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? நிறைய பேருக்கு குறை சொல்லும் ஆவி போறது.
இது குறை, அது குறை, இது குறை, அது குறை. நல்லா கவனிங்க, பரிசுத்த ஆவியானவர் அந்த ஊழியத்தை கொடுக்கல, குறை சொல்ல ஊழியத்தை கொடுக்கல. இந்த பர்னபாஸ் அழகா அனுப்புறாங்க. அவர் பேரு உற்சாகத்தின் மகன். இந்த திருச்சபைக்கு இன்னைக்கு வேண்டியது உற்சாகப்படுத்துகிற தேவனுடைய ஆவியானுடைய கிருபை. ஆமென். அடுத்த 25 வருஷம், இந்த 2033க்குள்ள அடுத்த 8 வருஷத்துல சபையினுடைய 2000 வருஷத்தினுடைய அந்த பிறப்பை கொண்டாடும் போது இந்த இடத்துல பெரிய ஆசீர்வாதம் வரணும். ஆமென். இந்த 8 வருஷம் 8 சொல்றாரு. என்ன சாகரியா சொல்லுங்க, சாகரியா என்ன சொன்னீங்க? 8 மடங்குன்னு சொல்லிட்டாரு. நீங்க தேங்க்ஸ் சொல்லுங்க அவருக்கு. 8 மடங்கு வேணும் அப்படின்னு சொல்றாரு. உற்சாகப்படுத்தும் மக்கள் நம்முடைய திருச்சபைக்கு தேவை. 1,00,000 பேர் வாசல், அம்மா நல்லா இருக்கீங்களா, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அப்படின்னு 2 பேர் நிறுத்து வைங்க வாசல்ல. ஹலோ, இதெல்லாம் நம்ம உற்சாகப்படுத்தும் மக்கள் தேவை. ஆமாம். இந்த காந்திபுரத்தில் இந்த ஸ்ரீதேவிக்கு போயிருக்கீங்களா? போய் ரொம்ப வருஷம் ஆச்சு. வாங்க சார், 2 பேர் கண்டு கை கொடுத்துருக்காரு. வாங்க சார், வாங்கம்மா வாங்கம்மா, நல்லா இருக்கீங்களாம்மா, 10 தடவை வாங்கம்மா வாங்க சார், பர்செல்லாம் கொண்டு வந்தீங்களா, கிரெடிட் கார்டெலாம் கொண்டு வந்தீங்களா அப்படி சொல்ல மாட்டேங்க, சொல்ல மாட்டேன். வாங்கம்மா வாங்கம்மா வாங்கம்மா, கேட்குற பார்த்தா உள்ள போயிடலாம் போல. ஒரு புன்முறுவலோட உற்சாகப்படுத்தும் 2 பேர் நிறுத்துங்க. உற்சாகப்படுத்தும் ஆவி நம் சபைக்கு தேவை. ஆமென். இவர் என்னன்னா உற்சாகப்படுத்து என்னன்னா 23ல பாருங்க, குறைகளை கண்டுபிடித்தவர்கள் அல்ல, கிருபையை கண்டவர்கள். யாருங்க? கிருபை. இப்போ ஜேக்கப் நான் அவருக்கு கொடுத்த கிருபையை நான் வச்சுக்கிட்டேன். சரிங்களா? கிருபை இருக்கா இல்லையா அவர்கிட்ட? சரிங்களா? தேவையில்ல வார்த்தைகளை சொல்லலை. சில பேர் மைக்கையில் கொடுத்தீங்கன்னா, ஐயோ சாமி ஏண்டா கொடுத்தோன்னு. புரியுதா உங்களுக்கு? இடம் பொருள் ஏவல் எத்தனை பேருக்கு தெரியும்? இலக்கணம் படிச்சிருக்கீங்களா? நாங்கள் இங்கிலீஷ் மீடியம் தான் படிப்பீங்களா? தமிழ் ஒழுங்காக படிங்க. இடம் பொருள் ஏவல்லாம் என்ன பண்ணுறது இல்லை, சில பேருக்கு தெரியறதில்லை. வார்த்தையை அளந்து பேசுதல். ஆமென். வளமான வார்த்தைகளை கொஞ்சம் அளந்து பேசினா நல்லா இருக்கும். ஆமென். அதுக்கு மேலே போனால் வாயாடின்றுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த வளமான வார்த்தையை சொல்றாரு, கிருபையை காண்கிறான். நம்முடைய ஊழியத்திற்கு தேவை கிருபை. பாஸ்டர்ஸ் தயவு செய்து ஜனங்கள் மத்தியில கிருபையை, குறையை கண்டாலும் கிருபையை, கமான், கிருபையை காண்கிற ஊழியர்கள் தேவை. அந்த கிருபையை கண்டதனால தான் இவர் இங்க உட்கார்ந்துருக்கிறார். குறையை மேன்மைப்படுத்தி இருந்தா யாரும் இங்க வரமாட்டாங்க. உண்மைதான் கிருபை. ஆமென். நல்ல கவனிங்க. இந்த அந்தியோகிய பட்டணம் எங்கேயோ ஒருத்தர் வந்தாங்க, ஊழியத்தை ஆரம்பிச்சாங்க, கிருபை பெற்றாங்க. 13ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்த்தீங்கன்னா அங்கு ஒரு ஊழிய குழு இருக்கிறது. அப்போஸ்தலர்களும் தீர்க்கதரிசிகளும் அங்க ஊழியம் செய்கிறார்கள். எப்படி இருக்கு சர்ச்சு? ஹலோ, எப்படி இருக்கு பாருங்க. சபையினுடைய வளர்ச்சிக்கு காரணம் ஊழியர் மாத்திரம் அல்ல, ஊழிய குழுவாக இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. ஆரம்ப கால ஊழியத்துல ஒரு ஆள் தான் இருக்கலாம். எப்படியாக உங்களோடு கூட இருக்கக்கூடிய ஊழியர்களை அடையாளப்படுத்தி, அபிஷேகம் பெற்றவர்களை அடையாளப்படுத்தி, அவரை உற்சாகப்படுத்தி உங்களோடு கூட தேவ பணியில் ஈடுபடுத்துவது நல்லது. சில சமயத்தில் நம்ம என்ன பண்றோம், செய்யறது இல்லை. இனியாவது நம்ம செய்யுங்க. உடன் ஊழியர்கள் தேவை. இவர்கள் பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வளர்க்க அப்படி எப்படி சில பேர் பார்த்தீங்கன்னா அடியாட்களை வைக்கிறது தான் ரொம்ப இஷ்டம். இவர்கள் தீர்க்கதரிசிகளை கூட வைத்திருக்கிறார்கள். ஆமென். யாரை வைத்திருக்கிறாங்க? தீர்க்கதரிசிகளை கூட வைத்திருக்கிறார்கள். பெஸ்டான மக்கள் அங்க குழுவில் இருக்கிறாங்க. இவருடைய ஆராதித்து உபாசித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் பேசுறாரு. ஓ, ரொம்ப நல்லா இருக்குது இந்த ஊழியம். இந்த 2 பேரும் என்ன பண்ணுங்க, பிரிச்சுட்டு
நான் அவர்களுக்கு என்ன வச்சிருக்கேன், ஊழியம் வச்சிருக்கிறேன்ப்பா. அவர்களுக்கு ஏற்கனவே அழைச்சிட்டேன், நீங்கள் அவர்கள் மேலே அவர்கள் அங்கீகரித்து அனுப்பிச்சிடுங்க. உடனே கீழ்ப்படுகிறார்கள். இந்த சபை இத்தனை வருஷம் இருந்திருக்கு காரணம் ஆவியானவர் சத்தம், ஆவியானவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிதல். சொல்லுங்க, வசதிக்கேற்ற ஊழியம் அல்ல. சத்தமாக தான் சொல்லுங்களேன், பசிக்குது எனக்கும். ஹலோ, என்னங்க? வசனத்துக்கு ஏற்ற ஊழியம். வசதி அசதி தான் கொண்டு வரும். வசனத்திற்கு ஏற்ற ஊழியம். மக்கள் உடனே கீழ்ப்பிடிக்கிறாங்க. வேறவெல்லாம் ஊரூரா போறாங்க. மாயவித்தைக்காரர்கள் வராங்க. அப்புறம் அதிபதிகளுக்கு சுவிசேஷம் சொல்கிறாங்க. நான் இங்கே உட்கார்ந்து இருக்கும்போது நான் இந்த பாஸ்டருக்கான ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இந்த போதகருக்கு இந்த ஊரில் இருக்கிற அதிபதிகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை தாங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டேன். இங்கே ஏதோ கட்டுக்கோடு வருவாங்களா இந்த பொள்ளாச்சி பக்கத்தில்? கட்டு போடிபாளையம். ஏதோ ஒரு பாளையம் இல்லை, போடிபாளையம். என்னங்க? போடிபாளையத்துக்கு பதிலாக இந்த ஊருக்கு வந்தால் நல்லா இருக்கும். ஏங்க, நம்ம ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி ஒரு அம்மா தள்ளுவண்டிக்காரன், அவனுக்கு செய்வனை வந்து தள்ளுவண்டிக்காரனுக்கு வாய் பேசுகிறான், பழம் வைக்கிறாங்க, பல வார்த்தை போயிடுச்சு, கட்ட மாதிரி ஆயிட்டாங்க. நான் அங்கே கிட்டார் வச்சுட்டு இருக்கிற சர்ச்சில் சைக்கிள் இல்லை, விரல் கட்டை எப்படி வச்சு தள்ளணும், ஈஸியாக தள்ளிடலாம்ல, இவனை வச்சு தள்ளிட்டு வரான். அவன் கட்டையாக இருக்கிறான், இங்கே இதுலேருந்து கீழே வரைக்கும் அப்படி இப்படி எல்லாம் கட்டையாக இருக்கான். அப்படியே தூக்கி சைக்கிளில் சீட்டில் ஒரு இதுலேருந்து மேலே இருந்து வச்சு வரான். நாங்கள் எல்லாம் ஆராய்ச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் ஒன்று, அவனை அப்படியே உள்ளே கொண்டு வந்து ஜனங்க ஆராதித்து கொண்டு இருக்கிறார். நான் இங்கிருந்து பார்க்குறேன். சபைக்குள்ள வந்தோடனே காலும் கையும் விடுதலையானது. வந்தோடனே சொல்றேன், குதிக்கிறான சத்தம் போடு, வாய் வரல. அப்புறம் நாளைக்கு காலையில் ஏர்லி மார்னிங் ப்ரேயர், 5 மணிக்கு ப்ரேயர். அப்போ கரண்ட் வேற இல்லை, மெழுகுவர்த்தி தான் வச்சுட்டு இருக்கிறோம். அப்போது இந்த மனுஷனும் அந்த கால நம்ம ஊர் பழக்கம் இல்லை, இந்த பிசாசு பிடிச்சவங்க மாந்திரிகம் இதெல்லாம் பண்ணவங்கள கோயிலை கொண்டே விடுப்பா, சரியாயிருவாங்க. இதனால இவங்க விட்டுட்டு போயிட்டாங்க. ஏதோ கூட ஒருத்தர் தான் இருக்கலாம். நான் படுக்கிறதுக்கு வீட்டில் இடம் இல்லை, நான் சர்ச்சில் தான் படுப்பேன். அப்போது இந்த மாதிரி வந்து சர்ச்சில் பல விதமான மக்கள் வந்து விடுவாங்க. நானும் ஒரு பக்கம் படுத்திருப்பேன், இவங்களும் ஒரு பக்கம் படுப்பான். திடீர்னு பிசாசு கத்தம், அங்கேயும் நமக்கு அந்த ஊழியம், இரவின் ஜாமக்கார ஊழியம். நமக்கு காலையில் எழுந்துச்சுன்னா காலேஜுக்கு போனோம், இவங்களை பார்க்குறதுக்கு ஒரு ஊழியம். இப்போ நல்லா கவனிக்க, அந்த இடத்துல ஒரு நாள் அதிகாலை வேளையில் ஆண்டவர் மறுபடியும் ஆராய்ச்சி கொண்டு இருக்கிறோம். ஆராய்த்து கொண்டு இருக்கும்போது திடீர்னு இந்த மனுஷன் இயேசு இயேசு என்று கத்த ஆரம்பித்தான். அவன் வாய் பேசாதவன் என்ன பண்ணா, இயேசு இயேசு என்று கத்த ஆரம்பித்தான். இப்போ ஏன் இந்த சொல்ல வர்றேன்னா, எளிமையான மக்கள், ஊரு பேர் தெரியாதவர்கள், சீப்புரு தீவார்னு போட்டிருக்கு, கிரேட்டா சீப்புரு தீவாரம் போட்டு பேர் கூட தெரியல, இவங்க சேர்ந்து ஊழியத்தை ஆரம்பிக்கிறாங்க. பிரபலமானவர்கள் அல்ல, தேவனுடைய நாமத்திற்கு பிரயோஜனமானவர்கள். ஆரம்பிக்கும்போது ஆவியானவர் கூட வேலை செய்கிறார். 2 பேர் அனுப்பி கிராம போறாங்க. மாயவித்தைக்காரர்கள் வருகிறார்கள். பாஸ்டர் கர்த்தர் நிச்சயமா நடத்துவார். மாயவித்தைக்காரனுக்கு தைரியமாய் வசனத்தை சொல்ல, விடுதலையை கொண்டு வர. ஆமென். பொய்களை பேசும் மாயவித்தைக்காரன் வாயை அடைக்க. ஆமென். நல்லா கவனிங்க, இந்த வரும் காலங்கள் நம்ம சும்மா சர்ச்சை நடத்திட்டே இருக்கலாம். அடுத்த 50 வருஷத்துக்கு ஒரு அசைவை கொண்டு வர ஆவியானவர் விரும்புகிறார். ஆமென். என்னங்க அசைவை கொண்டு வர? அப்படிப்பட்ட ஊழியத்தை செய்ய ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். சும்மா இங்க இடத்துக்குள்ள மட்டும் நம்ம ஊழியம் பண்ண பத்தாதுங்க. இனி வர காலத்துல
அதிபதிகளை சந்திக்கக்கூடிய தருணங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். அதிபதிகளை சுவிசேஷத்தை கேட்க விடாம பண்ணுகிற மாய வித்தக்காரனுடைய வாயை அடைக்கபடியான பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேக கிருபைகளை தேவன் நமக்கு தருகிறார். ஆமென். ஊழியம் அற்புதமா ஆரம்பதானுங்க. ஆனா பரிசுத்த ஆவியானவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. 12ஆம் வசனத்துல அவன் உடனே குருடாயிரும். பாரு என்ன அதிகாரம் பாரு, இப்பொழுதே கர்த்தருடைய கை உண்மையில் வந்திருக்கிறது, நீ சூரியனை காணாமல் நீ குருடனாய் இருப்பாய். உடனே வந்தார் அவனை பிடித்துக் கொள்கிறது. அதிபதி அலறான். சம்பவித்ததை கண்டு கர்த்தருடைய உபதேசத்தை குறித்து அதிசயப்பட்டு வீட்டுக்கு போனானா. என்ன பண்றது? விசுவாசித்தான். அல்லேலூயா. இங்க இருக்கிற எல்லா திருச்சபைகளிலும் இப்படிப்பட்ட அசைவுகளை ஆவியானவர் கொடுக்க விரும்புகிறார். பிரைஸ் காட். சில பேர் நாங்க இந்த குரூப்புங்க அந்நிய பாஷையெல்லாம் பேச மாட்டாங்க, நாங்க பரிசுத்த ஆவியை குறித்து இங்க இது இருந்தாங்க. ஏங்க காலமெல்லாம் மாறி போச்சு. சத்தியத்தை அறிந்து கொள். நல்ல உபதேசம் மக்களை கட்டும், ஆனால் சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கும். ஆமே. விடுதலையாக்கும் சத்தியத்தை பேசணும். ஆமே. ஜனங்களை அறியாமையில் நடத்தக்கூடிய சத்தியம் அல்ல, விடுதலையாக்கும் சத்தியத்தை பேசுங்கள். ஆக விசுவாசித்தார்கள். அப்புறம் ஒருவரா போறாங்க. போயிட்டு எல்லாம் நல்லா கவனிங்க. கடைசியா இந்த 14ஆம் அதிகாரத்துல அது இந்த முதல் பிரயாணத்துல கடைசி பாகத்தில் வந்திருக்கிறோம். அப்போ 14ஆம் அதிகாரத்துல 2ஆம் வசனம் சொல்லப்பட்டு இருக்கிறது. இல்ல 1ஆம் வசனத்துல விசுவாசிக்கத்தக்க பிரசங்கித்தார்கள். இருக்கா இருக்கா? ஜனங்கள் யூதர் கிரேக்கர் எல்லாரும் விசுவாசிக்கத்தக்க. நான் ஒன்று சொல்றேன், எல்லாரும் சொல்றேன், இயேசு உன்னை ரட்சிக்கிறார்னு எத்தனை பேருக்கு புரியுது சொல்லுங்க? அம்மாக்கு புரியுது, ஊராருக்கு புரியுதா? அந்த வார்த்தை புரியுதா? புரியுதா? எனக்கு ரொம்ப நாள் இது சவால். நம்ம ஊர்ல இருந்து தமிழ்நாட்டில் சுவிசேஷத்தை அறிவிக்க நான் எப்படி ஆண்டவரே இயேசு ரட்சிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு புரிய மாட்டேங்குது. அப்போ ஆண்டவர் எனக்கு ஒரு வெளிப்படுத்துறார். இயேசு உன் தலைவிதியை மாற்ற வந்தார். இயேசுவின் தலைவிதியை மதத்தை மாத்திட்டாங்களா? மதத்தை மாத்தல, உன்னை மாத்த வந்தார். மதத்தை மாத்தி என்ன பிரயோஜனம்? உன்னை மாத்த வந்தார். ஆமென். நல்லா கவனிங்க. நம்ம சுவிசேஷத்தை விசுவாசிக்கத்தக்கதாக என்ன செய்யணும்? என்னங்க? அபிஷேகம் அந்த தெளிவை கொண்டு வரும். குழப்பத்தை என்ன தெளிவை கொண்டு வரும். அதனால பிரசங்கமானவர்களும் சரி, ஊழியர்களும் சரி, விசுவாசிகளும் சரி, நம்ம ஊர்ல இருக்கிற மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லத்தக்கதாக தெளிவை அவர்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கித்தார்கள். 3ஆம் வசனத்துல தைரியம் உள்ளவர்களாக போதகம் பண்ணினார்கள். கிருபையுள்ள வசனத்திற்கு சாட்சியாக ஆண்டவர் என்ன அனுக்கிரகம் செய்கிறார்? அடையாளங்களும் அற்புதங்களும் அவர்கள் கைகளால் செய்யப்படும்படி. ஆமென். ஆண்டவரே, இப்படிப்பட்ட அனுக்கிரகம் இந்த இடத்திலும் இங்கே உட்கார்ந்து இருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளுடைய ஊழியத்திலும் இருப்பதாக. ஆமென். விசுவாசிக்கத்தக்கதான பிரசங்கம், கிருபையுள்ள போதகம், தைரியமுள்ள போதகம். அடுத்தது அற்புதங்கள் அடையாளங்கள் அவர்கள் கைகளாலே. சில பக்கம் சொல்லுவாங்க, பாஸ்டர் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். அதை சாதாரணமா எடுத்துக்காதீங்க, தைரியமா கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. அது நம்ம கண்டிப்பா செய்யணும். அவருடைய கைகளினாலே நடக்கும்படி செய்தார். ஆமென். சரி, இதெல்லாம் சொல்லிட்டு இதை சொல்றதுக்கு தான் வந்தேன். இதோட முடிக்கிறேன். சரிங்களா? 14ல திரும்பி ஊருக்கு வர்றாங்க. 2 பேரும் ஊழியத்தை முதல் பிரயாணத்தை முடிச்சுட்டு வர்றாங்க. 27ல் நீங்க பார்த்தீங்கன்னா 14:27ல் அவர்கள் அங்கே சேர்ந்த பொழுது சபையை கூடி வர செய்து, நல்ல கவனிக்கிறீங்க,
நல்ல கவனிங்க. தேவன் தங்களை கூடி வர செய்து தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளையும் அவர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும் அறிவித்தார்கள். ஊழியம் என்பது நான் செய்வது ஊழியம் அல்ல, தேவன் என் மூலமாய் செய்வதுதான் ஊழியம். ஆமென். தேவன் எங்களை கொண்டு தங்களை கொண்டு இந்த பொள்ளாச்சி பகுதியிலே செய்தது என்ன? இதை சரித்திரமாக எழுதி வைங்க. ஒவ்வொரு சர்ச்சிலையும் எழுதுங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு என்ன செய்திருக்கிறார், நான் என்ன செய்தேன் என்றல்ல, அதை அடிக்கிட்டே போலாம். Nobody wants to know what you did. People want to know what God did through you. உங்கள் மூலமாய் தேவன் என்ன செய்தார். அப்படி அந்த கோணத்தில் பார்க்கும்போது தான் நம்ம பெருமை இல்லாம தாழ்மையா இருப்பான். கமான், இத்தனை பேருக்கு புரிந்தது? கமான். இது 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 என்னுடைய வாழ்க்கையில எங்க போனாலும் சரி என் பாஷையை மாத்திக்கிட்டேன். எங்க ஊழியத்துக்கு ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்கறதே கிடையாது. இது கர்த்தருடைய ஊழியம். தேவன் எங்கள் மூலமாய் செய்த சரியான விடுதலை கிடைக்கும். ஊழியர்களுக்கு சொல்ற மத்தவங்க சொல்றேன், ஆண்டவரே ஜெபம் பண்றாங்களே உங்களுடைய ஊழியக்காரர்களை கொண்டு அவர்கள் தைரியமாய் பிரசங்கிக்க, அவர்கள் மூலமாய் அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும்படியாக ஜெபம் பண்ணாங்களா இல்லையா? ஆண்டவர் அப்படியே செய்தார் அல்லவா? நல்ல கவனிங்க. நம்ம டெவலப் பண்றதுக்கு ஊழியம் அல்ல. கமான், அதெல்லாம் கொஞ்சம் அந்த பாஷையை மாத்திக்கங்க. தேவன் கனப்படுத்துவார், அதற்கு அளவே இருக்கு. ஆண்டவர் கனப்படுத்துவார். நல்ல கவனிங்க. ஆண்டவர் உங்களை கொண்டு பாஸ்டர் அநேகர் புறஜாதிகளுக்கு விசுவாசத்தில் கதவு. நான் சொன்ன ஒரு ஜாதிகள் என்னது, பல ஜாதிகளுக்கு சொல்ல. கமான், ஒரு ஜாதிக்காரர்கள் என்ன, பல ஜாதி மக்கள், அதிபதிகள், மந்திரவாதிகள், பில்லி சூனிய வைக்கிறவர்கள். பொள்ளாச்சியில் ஒன்றும் வேலை செய்ய மாட்டேங்குதுப்பா, பாலக்காடு போகலான்னு சொல்லுவான். ஹலோ அருமையானவர்களே, சில பேருக்கு தகடுகளை எடுக்க முடியும், கட்டுகளை அவிழ்க்க முடியும். பாருங்க, தேவன் சபைக்கு கொடுத்த ஊழியம். நல்ல கவனிங்க. சத்தியம் எங்கு அறிவிக்கப்படுகிறதோ அங்குதான் விடுதலை. ஆமென். சத்தியத்தினால் தான் விடுதலை. சத்தியமானவரின் மூலமாக தான் விடுதலை. இங்க பாருங்க, சில பாஸ்டர் அவர் சொல்றாரு, இது குட் ஒர்க். இதுக்கு என்ன பேரு, என்ன வேலை? நல்ல கவனிங்க. என்ன வேலை? நல்ல வேலை. பாஸ்டர் தன்னுடைய இந்த அருமையான ஜனங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க, உங்களுடைய உதாரத்துவ குணத்தை, தாராள மனத்தை என்ன பண்ணியிருக்கீங்க, என்ன கொடுத்தீங்க எனக்கு தெரியாது. என்ன இருக்குல்ல, போர்வை இருக்கு, அப்புறம் சிலர் கொடுத்தீங்க. இதுக்கு என்ன வேலைங்க சொல்லுங்க, என்ன வேலை? என்ன வேலை? நல்ல வேலை. என்ன வேலை சொல்லுங்க? நல்ல வேலை. குட் ஒர்க். இது அவருடைய மனதினுடைய உதாரணம். நல்லா கவனிங்க. சில ஊழியங்கள்லாம் இருக்கு, அவங்க என்னதான் வேலை செய்வாங்க, நல்ல வேலை செய்வாங்க, ஆனா என்ன செய்ய மாட்டாங்க, தேவ வேலையை செய்ய மாட்டாங்க. புரியுதா? இந்த அம்மாவுக்கு புரிஞ்சிச்சு, உங்க 2 பேருக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஒருத்தர் பார்த்துக்கிட்டீங்க, அப்படிதானே? ஹலோ, எத்தனை பேருக்கு புரிஞ்சுது? பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இருக்கும் போது நீ நல்ல வேலையை செய்வ, தேவ வேலையை செய்வ. ஆண்டவர் நம்மை அபிஷேகித்திருப்பது நல்ல வேலை செய்வதற்கு தான், இல்லை என்றல்ல. இல்லாதவர்களுக்கு கொடுக்கிறோம், ஜெபம் பண்றோம், அரிசி கொடுக்கிறோம், சோப்பு கொடுக்கிறோம், சீப்பு கொடுக்கிறோம், அதெல்லாம் துணிமணி கொடுக்கலாம். ஆனா அந்த மனுஷிய விடுதலை ஆக்குவது என்ன? அல்லேலூயா. குற்றுராயிருந்த ஒரு மனுஷன் வந்து கல்லறையில் இருந்தான். இயேசு அவனுக்கு வந்து போர்வையை போற்றினார் என்று அல்ல, சாப்பாடு கொடுத்தார் என்று அல்ல, கமான், கட்டுகளை அவிழ்த்தார் என்று அல்ல, அவனை பிடித்திருந்த பிசாசை விரட்டினார். ரொம்ப ஜென்டிலா சொன்னார், போ பிசாசேனார்.
அது போயிடுச்சு. அவன் புத்தி தெளிந்தவனாய் ஊருக்கு ஓரமாய் உட்கார்ந்திருந்தான். ஏங்க, புத்தி தெளிந்தவனாய் யாரோட உட்கார்ந்திருந்தான்? இயேசு. அதுதாங்க மறுமலர்ச்சி, அதுதான் மாற்றங்க. ஏங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி எங்க தான் இருந்தாந்தாலே? சுடுகாட்டுல கல்லறை மத்தியில இருந்தான். இப்ப விடுதலை பெற்றோம்னா யாரோட இருக்கிறான்? இயேசு. அதுதாங்க மாற்றம், அதுதான் முன்னேற்றம். அந்த வேலை செய்ய தான் அபிஷேகம். ஆமே, அந்த வேலை செய்யறதுக்கு தான் சபை, அந்த பணியை செய்வதற்கு தான் அபிஷேகம். வெறும் ஊழியர்கள் மாத்திரமல்ல, விசுவாசிகளும் சேர்ந்து சொல்லுகிறேன், சபையாய் நாம் செயல்படத்தக்கதாக தேவன் நமக்கு கிருபை தருவாராக. அடுத்த தடவை அடுத்த ஆண்டு விழால என்ன அஜெண்டான்னு இப்பவே சொல்றேன். என்ன அஜெண்டானா, கருப்பொருள் வசனம் 14:27 தான். எது? அப்போஸ்தலர் 14:27. என்ன சொல்லுவீங்க? தேவன் எங்களை கொண்டு செய்தவைகளை, புறஜாதிகளுக்கு விசுவாசத்தின் கதவை திறந்ததையும், அதுதான் அறிவிக்கப்படுது. ஆமே, பெரிய கொண்டாட்டம் இருக்குது. இப்போ எழுத ஆரம்பிச்சிருக்கு. ஆமே, நம்ம எல்லா சபையிலும் சொல்றேன். சரி, 15ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். சரி, 15:4 ஒரே வசனம் தான். அவர்கள் எருசலேமுக்கு வந்து சபையாரும் அப்போஸ்தலரும் கூப்பிடாமல் ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது தேவன் தங்களை கொண்டு செய்தவைகளை எல்லாம் அறிவித்தார்கள். நீங்க என்ன செய்தீங்கன்னு தேவையில்லை, தேவன் உங்களை கொண்டு என்ன செய்தார். ஆமென். அடுத்தது 12ஆம் வசனம். 12ஆம் வசனம் இன்னொரு தடவை கொஞ்சம் பேரெல்லாம் கூட்டிக் கொண்டு இருக்கிறார். பவுல் பர்னபாசும் தேவன் புறஜாதிகளுக்குள்ளே செய்த அடையாளங்கள் அற்புதங்கள் யாவையும் விவரித்து சொல்ல கேட்டார். அதுல ஒரு வசனத்தை மட்டும் விட்டுறக்கூடாது, வார்த்தையை தங்களை கொண்டு. யாரை கொண்டு? கமா, தங்களை கொண்டு. எத்தனை பேர் ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்படியே கரங்களை உயர்த்தலாம். வெளியே உள்ள நான் உங்களை பார்க்காட்டாலும் பரவாயில்ல, வெளியே உள்ள ஆண்டவரே எங்களை கொண்டு, என்னை கொண்டு ஆண்டவர், என்னை கொண்டு இந்த ஆராதனை நடத்தும் அல்ல, என்னை கொண்டு வியாதியை சுகமாக, என்னை கொண்டு ஜனங்கள் விடுதலையாகணும் ஆண்டவர், எங்களை கொண்டு ஆண்டவரை புறஜாதிகளுக்குள்ளே அடையாளங்களும் அற்புதங்களும் நடைபெறணும் ஆண்டவரே. எங்களை கொண்டு இந்த கெட்டிமலன் புதூர்ல இந்த பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே விசேஷமாக மந்திரவாதிகள் ரட்சிக்கப்படுவார்களாக, அதிபதிகள் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த பகுதியை ஆட்டி படைக்கும் எல்லா அதிபதிகளும் சுவிசேஷத்தை தெளிவாக கேட்பதற்கு எங்களை கொண்டு, சபையை கொண்டு. சும்மா இந்த கிறிஸ்மஸ் டைம்ல இந்த ஆளு பேர் என்ன, இதெல்லாம் போட்டு ஓடிட்டு இருப்பாங்க, கிறிஸ்மஸ் தாத்தா. இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவெல்லாம் விளக்கிட்டேன். ஒரு மாதம் நல்லா ஜெபம் பண்ணிட்டேன். சொல்லுங்க, நல்லா ஜெபம் பண்ணிட்டு ஆயத்தப்படுத்தி இந்த கிறிஸ்மஸ் காலத்தை பயன்படுத்துங்க. ஆமே, புறஜாதிகளுக்குள்ள ஆண்டவர் அற்புதமான கிரியைகளை நடத்திப்பார். உங்களை கொண்டு செய்வார், வேற யாரோ என்று அல்ல, உங்களை கொண்டு. எத்தனை பேர் ஆண்டவரே அதற்கு நான் என்ன ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே? இருக்கிற இடத்துல எழுதுங்க பார்க்கலாம். எங்களை நேசிக்கிற பிதாவே, உங்களுடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அற்பமான ஆரம்பத்தை பார்க்கிறோம் தகப்பனே. அந்த தீவார் வந்து ஒரு பட்டணத்தில் ஊழியத்தை செய்கிறாங்க. எவ்வளோ கடினமான ஊழியம், சவாலான ஊழியம். அவர்களோடு கூட நீர், உங்களுடைய கரம் இருந்தது ஆண்டவரே, தேவ கிருபை இருந்தது ஆண்டவரே. அவர்கள் ஒரு குழுவாக, ஊழிய குழுவாக மாறினார்கள். அந்த திருச்சபையிலே தேவனுடைய அனுக்கிரகம் இருந்ததே. பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட பேசினீரே, ஊழியத்திற்கு என்று அனுப்பினீரே. மந்திரவாதிகள் ரட்சிக்கப்பட்டார்களே, அதிபதிகள் சுவிசேஷத்தை கேட்டார்களே. கர்த்தருடைய வார்த்தை விருத்தி அடைந்ததே, மேற்கொண்டதே. எங்களை கொண்டு நீ செய்ய தீர்மானித்து இருக்கிற, திட்டமிட்டு இருக்கிறவைகளை செய்யத்தக்கதாக எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. எல்லா ஊழியர்களையும் சபை மக்களையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.